அங்கு இருப்பவர்களே எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீரவ் ஷா ஏன் மாற்றப்பட்டாருங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். நீரவ் ஷாவுக்கும் மகிழ் திருமேனிக்கும் ஆகல. நீரவ் ஷா அஜித்தினுடைய நெருங்கிய நண்பர். எல்லா படங்களுக்குமே நீரவ் ஷா இருக்கணும்னு விரும்புறவர் அஜித். அப்ப அங்கேருந்து நீரவ் ஷா வெளியில அனுப்புறாருன்னா மகிழ் திருமேனி மேல அவர் எப்படி நல்ல அபிப்பிராயத்தோட இருப்பார் அஜித்? இது அடிப்படை கேள்வி தானே. இப்ப அஜித் வெளில போக சொல்ல நீரவ் ஷாவை, இவரு தான் வந்து அவருக்கு பாலிடிக்ஸ் பண்ணி அவர் வெளியில அனுப்புறாரு. அனுப்பி வேற ஒரு கேமராமேன் உள்ள வர்றாரு. அவரோட ஜெல்லா வர்றதுக்கே அஜித்துக்கு 2-3 நாள் ஆகுது. அஜித் வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர். டக்குன்னு ஒருத்தரோட போய் மிங்கிள் ஆயிட மாட்டார். அவர் என்னதான் டெக்னீஷியனா இருந்தா கூட அஜித்தினுடைய ஒப்புதல் இல்லாம உள்ள வர முடியாது. அப்ப அவருக்கு பிடித்த ஒரு நபரை அனுப்பிட்டு வேற ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து அவரோட ஜெல்லாக்குறதே ஒரு பெரிய வேலை. அதை பண்ணியிருக்காரு. இன்னொன்னு வந்து அவர் படத்தை நான் வந்து ரீஷூட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உதயநிதி கழக தலைவன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்காரு. அதில் கேளுங்க, அவர் சொல்லியிருக்காரு ஒரே காட்சி திரும்ப திரும்ப எடுப்பாருன்னு அவர் சொல்றாரு. அதைத்தானே நம்மளும் சொன்னோம். நம்ம என்ன மகிழ் திருமேனி வந்து சினிமாவை விட்டு வேற ஏதாவது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணோமா?